எல்லாருக்கும் எங்களோட மாஸ்டர் வந்து ஒய்நாட் பாலா மாஸ்டர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டீச்சர்னா அவர் மட்டும்தான். ஏன்னா ரொம்ப அழகாக ஸ்கிட் வந்து சொல்லிக் கொடுத்தாரு. நான் இதுக்கு முதல்ல ஏகப்பட்ட காம்படிஷன் போயிட்டேன். ஆனால் ஸ்கிட்டு அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ரொம்ப சூப்பராக பாசமாக ஒரு விஷயத்தையும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத எத்தனை முறை கேட்டாலும் தயங்காமல் கரெக்டாக அதே பர்ஃபெக்ஷனோடு சொல்லிக் கொடுத்தாரு. இட்ஸ் வெரி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. தேங்க்யூ மாஸ்டர். மாஸ்டர் வந்து ஒரு நாலேஜோட அருவி மாதிரி. அவருக்கு வந்து எவ்வளோ அள்ள முடியுமோ நம்ம அள்ளி அவர் பண்ணுறதுலேருந்து ஒரு 10% பண்ணாலே நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கன்ஃபார்ம் ஆயிடும். மாஸ்டர் நம்பி பண்ணுங்க எதாக இருந்தாலும். மாஸ்டர் வந்து ஒரு பொறுமையின் குரோன் மாதிரி. அவர் வந்து பொறுமையாக நம்மளுக்கு சொல்லி தராரோ அந்தளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும். அது நான் ஸ்கிட்டுனா என்னென்னு கற்றுக்கிட்டது அவர்கிட்ட தான். அவரை வச்சு நம்ம நல்லா பண்ணோம்னா நம்ம சினிமாவோட ஹையஸ்ட் லெவலில் கூட போகலாம். ரொம்ப நன்றி மாஸ்டர். மாஸ்டர் ப்ராக்டிஸ்லேயும் சரி, காம்படிஷன் முன்னாடி இன்ஃபர்மேஷன் சொல்லும் போதும் சரி, ரொம்ப கூலாக இருந்தார். போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாரு. அதை பண்ணாத இதை பண்ணாத பண்ணி டென்ஷன் ஆகாமல் கூலாக எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ஜேர்னி. மாஸ்டரோட நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். மாஸ்டர் என் நம்பி ஒரு ரோல் கொடுத்தாரு. அது நான் கரெக்டாக பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கு ஏற்ற நாலேஜும் சரி, இன்ஃபர்மேஷனும் சரி அவர் எனக்கு நிறைய கொடுத்தாரு. அவர் மட்டும் அது கொடுக்காம இருந்தால் நான் கண்டிப்பாக இவ்வளோ நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன். இதுக்கு நான் இந்த ஸ்கிட்டில் எவ்வளோ ஜேர்னி திறந்துருக்கேன்னா அது காரணம் மாஸ்டர் தான். ஒய்நாட் பாலா நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு மாஸ்டர் மாதிரி இருந்துச்சு. ட்ராவல் பண்ண வந்து எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் எந்த ஸ்கிட்டும் எதுக்கும் போனது ஆசையாக இருந்துச்சு. பயந்துகிட்டே இருந்தேன் எங்காவது அடி பண்ணவே இல்லை. எவ்வளோ பொறுமையாக சொன்னாரு. இட் வாஸ் a nice journey sir. Thank you. நான் வந்து இந்த ஸ்கிட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்கிட்க்கு பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் காம்படிஷன் போகிறப்ப எனக்கு ஒரு ஹாப்பி. எத்தனை தடவை கேட்டாலும் திருப்பி சொல்லி கொடுப்பாரு. ஒரு தடவை மறந்தப்ப கூட பயந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் போக போக ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணேன். ரொம்ப ரியலாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஸ்கிட் காம்படிஷன். மாஸ்டர் எங்களுக்கு வந்து எவ்வளோ போல்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே இருந்தார். எல்லாத்தையும் எந்த அளவுக்கு லீட் பண்ணி கொண்டு போகணும்னு ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ஸ்கிட் வந்து அவரோட ஃபுல்லாக எஃபோர்ட் எல்லாம் கொடுத்தாரு. என்னென்னலாம் ஆட் பண்ண முடியுமோ எல்லாமே கொண்டு வந்தார். தேங்க்யூ மாஸ்டர்.